இன்று வியாசக பகவானால் வானியல் புவியியலின் அடிப்படை தத்துவத்தை 10 அவதார நிலைகள்ல கொடுத்ததுல, அதாவது பரசுராம் அவதாரம் என்ற நிலையை கொடுத்திருப்பார்கள். காளி அவதாரம், பரசுராம் அவதாரம் என்று. காளி அவதாரம் என்றால் மனிதனாக தோன்றி ஒருவருக்கொருவர் உணர்வு இழந்து மோதிக்கொண்ட நேரம் காளி அவதாரம். பரசுராம் அவதாரம் என்பது உழுது பயிரிட்டு தன்னை வாழ வழிவகுத்துக் கொண்ட நிலை. இது மனிதனில் இந்த பூமியிலே தோன்றியதுல அவன் வளர்ச்சி பெற்ற காலம் அது. அந்த காலத்தின் தன்மைதான் அன்று மகரிஷிகள் எழுதுகின்றார்கள். அத எழுதிய தத்துவத்தை தான் பரசுராம் என்ற ஒரு அரசை நிர்ணயித்து, இன்று பிரிட்டிஷ் அப்படிங்கிற போது பிரிட்டிஷ் அரசுங்கிற போது அந்த பிரிட்டிஷ் அரசு, அப்ப அதுக்கு எந்த சட்டத்தை வைத்திருக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் அந்த அரசு என்பது போன்று அந்த தத்துவத்துக்கு பெயர் வைத்திருக்கிறாங்க. ராமாவதாரம் அது ராமாயண காலம், மகாபாரதம் அது வியாசகர் காலம் என்ற நிலையை போல மகாபாரதம் என்பது பொதுச்சொல். அதற்குள் ஒவ்வொரு அவதாரத்தினுடைய தன்மையும் அதை எழுதி வைத்ததை ஒவ்வொரு சட்ட நீதிகளை அந்த ஆண்டம்மன் அரசர்கள் அந்த சட்ட நீதி எடுத்துக்கொண்டுதான் செயலாக்கினார்கள். அவ்வாறு அந்த சட்டத்தை வேண்டி அவங்க போர் செய்து வந்த அந்த அரசர்களுடைய நிலைதான் கேரளா. இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா அது மகாராஷ்டிரா இது போன்ற நிலைகள்ல இருந்து இப்படி படையெடுத்து மகாராஷ்டிரா, ஒரு மைசூரு, கேரளா இதுவெல்லாம் அந்த பார்டர்ல அவங்க செயல்பட்டது. அப்படி அந்த வம்சவழியினுடைய நிலைகள் வந்தவர்தான் அதற்கு அடுத்து அவருக்கு பின்னாடி போர் செய்வதற்கு மந்திர யந்திரங்களுடைய நிலைகள் செய்து கொண்டு வர்றாங்க. அவ்வாறு மந்திரம் யந்திரம் செயல்படுத்தும் போது அப்ப அந்த அரசனுடைய மக்களும் அதை பின்தொடர்றாங்க. அப்ப அதுக்கு வாரிசுடைய தன்மைகள் எடுக்கும்போதுதான் இந்த போர் முறைகளில் தன்னை தப்பிப்பதற்கு மந்திர சக்திகளை கையாண்டு பல நிலைகளை செய்கின்றனர். ஆக அவர்களை காக்க இவரும் மந்திரம் செய்துதான் ஆக வேண்டிய நிலை வருகின்றது. அதன் அடிப்படையிலே தான் சில இதுகளை செய்து அது வந்தாலும் அந்த வியாசக பகவானால கொடுத்த அந்த பேருண்மையை அந்த பரசுராம் அவதாரத்தின் அடிப்படையில் அந்த வம்சாவளிகள் வரப்போகும்போது கோலமா மகரிஷி என்று நாம் இப்ப அழைக்கின்றோமே அவர் தோன்றினார். அவர் தோன்றிய பின் தான் இந்த பேருண்மையுடைய நிலைகளை அறிந்துணர்ந்து அந்த உணர்வின் ஆற்றலை பூமியின் சக்தியின் தன்மையை தெளிவுற காட்டி அதிலே மனிதன் நாம் எதை பெற வேண்டும் என்று வானவியலின் அடிப்படையை நம்மளுக்கு கொடுத்து அதன் வழியில் தான் கடும் ஜபங்கள் இருந்து, ஏனென்றால் அரசுகளில் பல மந்திர ஒடிகள் அது ஜபிக்கப்பட்டதனால அதன் வழிகொண்டு அந்த வம்ச வழிகொண்டு இவர்களுக்கு பின்தொடர்ந்தது தாக்கிக் கொண்டிருந்தது. ஏனென்றால் இவர் கோலமா மகரிஷி வந்தவர் பரசுராமனுடைய வம்ச வழியில் வந்தவர். ஆனால் அந்த பரசுராம் என்ற அவதாரத்தன்மை முதல் வந்தவர்களை செய்து கொண்ட அவர் மந்திர யந்திரங்கள் அவரை காக்க பல மந்திரங்கள் செய்துதான் ஆக வேண்டி வந்தது. அதன் வழிகளில் ஆட்சி பீடங்கள் ஏறி பல இதுகளை செயல்படும் போது மாற்று அரசர்கள்கிட்ட அவங்க தப்பிப்பதற்கு அது செய்துதான் ஆக வேண்டியிருந்தது. அவ்வாறு செய்து வந்தார். அவ்வாறு செய்து வந்தாலும் வியாசருடைய முழுமையான தத்துவத்தை தான் அறிந்து கொண்ட அந்த வம்ச வழியில் வந்தவர் தான் கோலமா மகரிஷி. இதிலிருந்து தான் எப்படியும் நெய்வழியை காண வேண்டும் என்று தான் எடுத்துக்கொண்ட நிலையை தான் நாம் முந்தா நாள் சொன்னமே அந்த தவ வலிமை கொண்டு சில நிலைகளை செய்து வந்தார். அவ்வாறு செய்து வந்த அந்த மகரிஷி தான் தனக்குள் ஆற்றல்மிக்க வானிலையின் தத்துவத்தை பூமியின் சுழற்சி வேகத்தை, ஏனென்றால் அன்று பரசுராம் அவதாரத்தின் தன்மை வரப்போது சிவன் வேறு, விஷ்ணு வேறு, நாராயணன் வேறு என்று அங்கு வியாசன் கொடுத்த அந்த தத்துவத்தை ஒவ்வொரு அரசனும் அவன் ஆட்சிக்குள் கொண்டு சில நிலைகள் செய்வதனாலதான் அது சிவலிங்கமாக வடித்து அங்க இருக்கக்கூடிய முகாம்பிகள் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டால் சரி பகுதி தங்க ரேகை இருக்கு, அது சாலிகிராம்கள். ஆக தங்க சிரமத்திலிருந்து எடுக்கப்பட்டு சரிபகுதி விஷ்ணு அவதாரமும் சரிபகுதி சிவனம்சம் சிவாம்சம் என்று சொல்வார்கள். ஆக சரிபகுதிங்கிற போது பூமியினுடைய தன்மைகள் சரிபகுதி வெப்பம், அது விஷ்ணு அவதாரம். ஏனென்றால் சூரியனுடைய வெப்ப அலைகள் பூமிக்குள் பட்டு அந்த இயக்கத்தின் தன்மை இயக்குகின்றது. அதே சமயம் புறப்பொருளுடைய நிலையை சிவமாக திடப்பொருளாக உருவாவது சிவாம்சம். ஆக சிவாம்சம் வரும்போது சிவமாகும் போது ஒரு பொருளின் தன்மை
அப்ப சிவலிங்கமாகின்றது. சிவலிங்கமாக இருப்பது சிவன், அதற்குள் வெப்பமாக இயக்குவது பராசக்தி சிவாம்சம். ஆக இந்த விஸ்வாம்சத்தில் சரிப்பகுதி வரப்போப்பு என்பது இந்த வெப்பாலையும் காந்தலையும் சேர்த்து மற்ற உணர்வுடன் இழுத்து அது செயல்படும் வளர்ச்சி பெற செய்யக்கூடிய அந்த காந்த சக்தியை சேர்ந்தது விஸ்வாம்சம். இப்ப சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்ப காந்தம் அது சேர்க்கப்படும் போது அந்த காந்தம் ஈர்த்து தனக்குள் இணைக்கும் தன்மை, அது விஸ்வாம்சம் என்ற நிலைகள் இப்படி பிரித்து அந்த தத்துவத்தினுடைய நிலைகளை காட்டி மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, மகா பராசக்தி இப்படி 3 அம்சமா நமக்கு அந்த சக்தி உண்டு. அதில் எவ்வாறு சக்திகள் எடுப்பது என்றும் அந்த கோலமா மகிழ்ச்சி அந்த வியாசக பகவானால் கொடுக்கப்பட்ட ஆதி சக்தியின் அணுகின் ஆற்றலும் அதன் பின் மற்ற இனங்களில் எடுத்து வளர்த்துக் கொண்டு வந்த அந்த உணர்வின் ஆற்றல் மிக்க அந்த சக்தியின் தன்மையை அதை வளர்த்துக் கொண்டு அது வரும்போதுதான் அந்த துவைதகாரிகள் ஆக இந்த மந்திரம் யந்திரம் இந்த யாகங்கள் செய்வது எல்லாம் அந்த அரச காலங்களில் இந்த மந்திரம் செய்வதற்கு யாகசாலைகள் உண்டு. அப்படி யாகமும் புறத்திறோண்டிய நிறைய எடுத்து அப்படி சக்தி பெற்று வரப்போக்கும் போது அதை அகத்துக்குள் எடுப்பதற்கு புறத்துக்குள் போட்டுதான் இந்த மந்திர சக்தியுடைய நிலைகள் ஒரு மனித உணர்வுக்குள் துணித்து அதற்கப்புறம் மனிதனிலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த மந்திர சக்தியில தான் பல இயல்கள் அந்த அரசர்கள் செயல்பட்டு வந்தது. அந்த தன்மையை கோலமா மகிழ்ச்சி இந்த உண்மையுடைய நிலைகளை அறிந்து வந்து அவர் வெளிப்படுத்துவதற்கு ஆன முயற்சிகள் எடுத்தார் அந்த சரீரத்தில். அப்போது ஒன்றும் அதை செயல்படுத்த முடியவில்லை என்ற பிற்பாடு அவர் உடலை விட்டு சொல்லுகின்றார். ஆக இந்த தத்துவத்தின் தன்மை வேற்று முறையில் கொடுக்காதபடி தான் எடுத்துக்கொண்ட வலிமையான சக்தி கொண்டு கோலமா மகிழ்ச்சி காலடியில் இருக்கக்கூடிய அறிவு உணர்வு ஏழையின் உடல்ல போய் அவங்க இந்த வறுமைக்கும் உண்மையான நிலைக்கும் இயங்கி தன் தாயினுடைய நிலைகள் அவல நிலையை கண்டு இந்த இளம் பருவத்திலே தன் தாயை காக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்துடன் அதிலிருந்து அன்று காட்டிய அந்த பக்தி வழியில் தான் இவருடைய எண்ணத்தை செலுத்துகின்றார். ஏனென்றால் துவைத இதுகள் போறாமே பொருள்களை விட்டு அபிஷேகம் பண்ணி ஆராதனையை பண்ணி யாகங்கள் செய்து செயல்படுத்துவதுதான் துவைதத்தினுடைய அதற்கு சக்தி என்று அவர்கள் சொல்வார். ஆகையினாலே அந்த வழிகளில் வந்தாலும் ஆனால் இளமப்பருவமான ஆதி சங்கரருடைய உடல்ல இவர் புகுந்த பின் அந்த உண்மையான சக்தி நிலையை அத்வைத்தினுடைய தத்துவத்தை எடுத்து உணர்த்துகின்றார். ஆனால் இளம் பருவமான நிலையில் இருந்தாலும் இந்த கோலமா மகிழ்ச்சி இவருடைய உடலுக்குள் புகுந்து அபூர்வ சக்திகளை பேசுவதுடனே அவர் இந்த துவைதத்துக்கு தக்கவாறு மந்திர வாத்தியாரத்தை கொண்டு போய் இழுத்து விட்டு எப்படி படிக்க வைக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றனர் இந்த மந்திரங்களை கற்றுக் கொடுப்பதற்கு. அவர் அதை வெறுத்து தன் பாடலின் தன்னை ஐந்தி நந்தி நந்திட நேரின் விஸ்வ மோதினி நந்தினி அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வின் தன்மை 5 இருங்கிற போது ஒரு அணுவுக்கும் 5 உணவுடைய இயக்கம், அந்த 5 புலனுடைய இயக்கம். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு அந்த 5 புலன், ஒரு கோளுக்கும் 5 புலன். அதை எடுத்துக்கொண்ட 5 நம்ம உடம்புடைய புலனறிவு நாம் ஈர்த்துக்கொண்டது சுவாசிச்சு இந்த புலனறிவு சுற்றி இருக்கக்கூடிய 5 நந்தினி நம்ம உடல்ல சுற்றி இருக்கக்கூடிய அந்த சக்தி தனக்குள் எடுத்து சுவாசிச்சு நந்தித நேரி நாம் சுவாசிச்சது உயிரில பட்டுடனே விஸ்வ வினோதினி உயிரில பட்டு அந்த உணவின் தன்மையை எந்த குணமோ அதன் வழியில் அந்த சக்திகள் செயல்படுவது என்ற உண்மையை உணர்த்தி சென்றார். அந்த உண்மையை உணர்த்தி செல்லும் போதுதான் இந்த மனிதனுடைய ஆசை அபிலாசை இதுகள் எல்லாம் அரச காலங்களில் துவைதத்தின் தத்துவத்திலே யாகங்கள் செய்து மற்ற நிலைகள் செய்து ஆதேச உணர்வின் நிலைகளை தூண்ட செய்து இப்ப எப்படி விஞ்ஞானிகள் சில கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் இதெல்லாம் அலவரிசை எடுத்து இன்று விஞ்ஞானப்பூர்வமாக செயல்படுத்துகின்றார்களோ இது புற சரீரம், அதாவது பொருள்கள் இந்த கெமிக்கல் கலந்த உணர்வை கேச தயாரிக்கிறார்கள், இவர்கள் செயற்கையில தயாரிக்கின்றார்கள். ஆனால் இயற்கையிலேயே ஒரு மனிதனுக்குள் சேர்த்துக்கொண்ட உணர்வின் என்ன உணர்வின் ஒளிகளை அவர்கள் பிரித்தெடுப்பதற்கு அதுதான் மாந்திரிகம் தாந்திரிகம் என்பது. அது அரச காலங்களில் அவர்களுக்குள் எடுத்துக்கொண்ட இந்த மறைவை கொண்டு சில மந்திர சக்தியால் பல செயல்களை செய்கின்றார்கள். ஏனென்றால் தெய்வத்துக்கு பெயரை சுற்றி நின்றதை செய்தால் அந்த தெய்வம் செய்யும் என்று. ஆக இந்த மந்திரத்தை செய்தால் தெய்வம் உனக்கு உடனடியாக வேலை செய்யும் என்று. ஆக ஒரு மனிதனுடன் நாம் எந்த குணத்தை எடுத்துக்கொண்டோமோ இந்த உணர்வின் அலைகள் தான் அங்கு இயங்கும். அப்படி இயங்கக்கூடிய அந்த உணர்வின் ஆற்றலின் தன்மையை அவர்கள் செய்து வந்ததை அந்த கோலமா மகிழ்ச்சி
அவர் அதை வெறுத்து கடும் தவம் இருந்து இதனுடைய அறிவை அது புறா மாற்றிவிட்டு தனக்கு உடல் அமைத்து எடுத்து தனக்கு சீடரா நியமிக்காதபடி தன் உயிரின் நிலையை உடலுக்குள் புகுந்தவர் செயல்படுத்தும் போதுதான் அன்று ஜைனர்களுடைய படையெடுப்பு 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜைனர்கள் புத்த மதமும் ஜாஸ்தி உண்டு. அப்ப இந்து மதமும் புத்த மதத்துக்கும் இருக்கும் போர் முறைகள் உண்டு. ஜைன மதத்தில் அவர்களும் அதே கர்நாடகா பக்கம் அந்த தமிழ்நாடு பக்கமும் ஜைனர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களும் சேதத்தை கொண்டு போர் செய்து இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளுக்கு அவர்களும் படையெடுத்து வந்திருக்கிறாங்க, இவர்களும் படையெடுத்து வந்திருக்காங்க இந்த கோலமா வரிசை காலத்தில். ஆக அந்த படையெடுப்பு காலங்களில் அவர்களுடைய தத்துவம் சிவதத்துவத்தினுடைய நிலைகளை ஈசன் நாம் இப்படித்தான் வணங்க வேண்டும் என்று அந்த வணக்கத்தின் நிலைகளை அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதே போல புத்த மதமும் செயல்படுத்தி அவங்க வழிகளை செயல்படுத்தி வரப்போது இருக்கருக்கும் போர் முறைகள் பல முறைகள் ஆகின்றது. அப்ப இந்த மந்திரங்களுடைய நிலைகள் அங்கே நடக்கப்பட போகும்போது இவருடைய காசி யாத்திரை இவர் நடந்து இளநிலையை செல்ல போகும்போது காசிக்கு செல்லும் போது கூட அவர் விநாயகர் தத்துவத்தை தேவ அடிப்படையிலே யாகமே செய்து அதற்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து இப்ப நாம் பூஜை செய்யணும் இதே பிரகாரம் கணவனும் அவர்களை செய்துதான் இறைவனிடத்தில் நீ சக்தி பெற முடியும் என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்பொழுதுதான் இந்த விநாயகருடைய தத்துவத்தை இந்த இயற்கையுடைய உண்மையுடைய நிலைகள் நாம் காற்றில் இருக்கக்கூடிய சூட்சம சக்தியுடைய நிலைகள் எது அதை நாம் சுவாசிக்கும் போது நம்முடைய துவைதம் அதாவது ரோஜாப்பூ துவைதம் அந்த ரோஜாப்பூனுடைய மனம் காற்றில் இருப்பது அத்வைதம். தன் உணர்வின் ஆற்றலின் தன்மையை அது எப்படி இயற்கையுடைய தன்மை வருகிற போது தான் சுவாசிச்சிருப்பு அத்வைதம். அதை நீ சுவாசிச்சு எந்த குணத்தை நீ சுவாசிக்கின்றாயோ அது உன் உடலுக்குள் அது சக்தியாக சேர்த்து அது சேர்க்கப்படும் போது துவைதம். ஆக நீ நல்ல குணத்தின் எண்ணி உனக்குள் எடுக்கப்படும் போது அது உன் உடலில் நல்ல உடலாக நினைக்கின்றது. அதே சமயம் நல்ல உணர்வின் தன்மை அந்த சக்தியாக ஒன்றில் வந்து பேசுகின்றது. ஆக அந்த இயற்கையின் தத்துவத்தை எடுத்து அவர் போதித்து வரப்போம் போதுதான் அவருக்கு அந்த துவைதத்தினுடைய அடிப்படையில் தான் அரசுடைய நிலைகள். அப்போது ஆதித்து வரப்போக்கும் போது பல தொல்லைகளை கொடுத்தார்கள். அந்த தொல்லைகள் நேரத்தில் தான் அன்று ஆதிசங்கரர் மிகவும் வருந்தி ஆக ஒவ்வொரு உயிரையும் கடவுளா மதித்து இது சூட்சமம் இந்த மெய் உணர்வின் தன்மையை அவர் மிகவும் வருந்தி இப்பொழுது நாம் எந்தெந்த பக்தி நிலைகளில் நாம் செய்து நம்மை அறியாமலே சந்தர்ப்பங்கள் சுவாசித்து செய்து நம்மை தவறு செய்ய இழைக்கின்றதோ அந்த தவறுகளை நீக்கிறதுக்கு அந்த அரசர் காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட அந்த நிலைகளிலிருந்து நீக்குவதற்காக அவர் அரும்பாடுபட்டு அந்த உணவின் வேகத்திலே அரசர்கள் செய்த வழிகள் ஏனென்றால் பூஜை நமஸ்காரம் செய்து தெய்வம் செய்யும் என்ற இந்த நம்பிக்கை ஊற்றி அது வழியிலே மக்களுடைய நிலையை திசை திருப்பி அரசுகள் ஆட்சியின் நிலையை பல இன்னல்படுத்தப்பட்டார்கள் என்ற நிலையைத்தான் அவர்கள் எடுத்து வாய்த்துக் கொண்டிருந்த அந்த நேரம்தான் அது ஆதிசங்கர. அப்போ இந்த துவைரவ ஆதிசங்கரரை நாசிகவாதி என்று யோசவும் அவருக்கு பல தொல்லைகளும் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால்தான் நேற்று நிலைகளில் பேசியது இந்த 2-3 நாளாவே அந்த ஆதிசங்கருடைய உணவுதான் நாம் கடும் ஜபத்திலிருந்து கோலமா மகரிஷி அந்த ஆதிசங்கருடைய இளமை பருவத்திலே தோன்றிருக்கும் போது அவர் எண்ணத்தாலே சுழண்டு வந்த அந்த நிலையைத்தான் நேற்றைய தினமும் முந்தா நாளும் 2-3 நாளாக்க அவருடைய எண்ண அலைகள் ஏனென்றால் சூட்சம் அத்வைதத்தினுடைய தத்துவத்தை ஒவ்வொரு மக்களுடைய நிலைகளிலும் இந்த ஊடுருவி அவர்கள் எண்ண அலைகளாலே அவர் அறியாத நிலைகள் மனிதனால் வளர்க்கப்பட்ட இந்த ஆசையின் அலைகள் உள்ளே சென்று அவர்கள் நல்லது எண்ணினாலும் கூட முடியாத நிலைகளை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கும் சக்தியுடைய தன்மையை அதை மாற்றுவதற்காக அந்த ஒவ்வொரு நிமிஷமும் பல காசியிலிருந்து அவர் யாத்திரை ஒவ்வொரு பாகங்களிலும் யாத்திரை செய்யப்படும் போது அதை தன் உயிரை வேண்டி அந்த உணர்வை எடுத்து ஒவ்வொரு மக்களையும் வருந்தி அந்த ஆற்றல் மிக்க சக்தியை வெறுத்து அதை பேசியது. அதைத்தான் நேற்றைய நிலையும் முந்தா நாள் நிலையும் நாம் சந்தித்த அனைத்து நண்பர்களுடைய நிலைகளும் இந்த நம்முடைய நண்பர்கள் அனைத்துக்குமே நாம் எத்தனையோ முயற்சிகள் எடுத்தாலும் பல அவசியப்பட்டு பல தொல்லைப்பட்டு அவர்கள் சிந்திக்க முடியாத நிலைகளில் இருக்கின்றார்கள். நல்லதை நினைக்கின்றார்கள், நல்லதை செயல்படுத்த முடியவில்லை. ஆக இப்படி ஒவ்வொருவரும் இப்ப நமக்கு 20 வருஷமா அனுபவப்பட்டவங்களும் அந்த பக்தியின் நிலைகள் இருக்கப்படும் போது அந்த உணர்வலைகள் இழுக்கப்பட்டு அது திடீரென்ற நிலைகளில் அவர்களை சிந்திக்க விடாத நிலைகள் செய்து விடுகின்றது. இதை போன்று நாம் எந்தெந்த பக்தி நசத்தில் நாம் சிக்கினமோ இந்த உணர்வின் தன்மை கொண்டு நம்மை அறியாமையை ஆட்சி படித்துக் கொண்டிருக்கிற அந்த நிலையும் அந்த உணர்வின் நிலையில் சிக்கிய நாம எந்தெந்த உணர்ச்சிவசப்பட்டமோ
அந்த உணர்விலேயே நம்ம இட்டிச் செல்லுகின்றது. அதிலிருந்து மீட்ட வேண்டும் என்று நாம் அந்த கடும் ஜபத்தாலே நமது மெம்பர்களுடைய நிலைகளிலிருந்து அதை இறக்க வேண்டும் என்ற நிலைக்குத்தான் நேற்று உண்டானது எல்லாமே இந்த உணவிலிருந்து அவர்த்தீசி. ஏனென்றால் நாம் ஜபத்தாலே பிறருடைய துன்பங்களை போக்குவதற்குத்தான் யாரையுமே குற்றமாக கருதிவோ அவர்களை குற்றத்துக்கு ஆளாக்கி பேசவில்லை. ஆக அவர் அறியாமல் ஆட்சி படைக்கும் நிலைகளில் அவர் மீட்டுவதற்கு அந்த மகரிஷி அவர் உணர்வின் சக்தி கொண்டுதான் அந்த நிலைகளை பேசிக் கொண்டிருந்தார். நான் நேற்று என்ன பேசினேன் என்று எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அவருடைய நிலைகள் நம் இன்னைக்கு சகோதரருடைய நிலைகள் அதே சமயம்தான். இப்ப இந்த இன்ஜினியர் அவர் வந்திருக்கிறார் என்றால் அந்த பக்தியின் நிலைகள் பரவசப்பட்டிருந்தார். அவர் எத்தனையோ முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தாலும் அவருடைய சிந்தனை என்ன? இன்னொரு இதய பக்தியுடைய நிலையில் கொண்ட ஆத்மா தன் உடலில் இருந்து தான் செயல்படுத்த போகும்போது அவர் எந்த அவ்வளவு பெரிய நாம் படித்தாலும் அந்த உணர்வின் தன்மை செயல்படுத்த விடாத நிலைக்கு வரும். நேற்றைய தினம் நீங்க அங்கிருந்து வரப்போகும்போது எத்த உணர்வின் தன்மை உங்களுக்கு அங்க மனங்கள் வந்து கொண்டே இருந்திருக்கு இல்லைங்களா? நீங்க வண்டியில் வரப்போகும்போது இத்தனை மனங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு. காரணம் இதுதான் நாம் அந்த நேரத்தில் ஆதி சங்கரர் அவருடைய உணர்வலைகள் தான். ஏனென்றால் அந்த துவைதவாதிகள் அந்த அரசனுடைய நிலைகளில் பல இன்னல்கள் படுத்திக் கொண்டிருந்தார்கள். அப்ப கோரமா மகரிஷி இந்த இளமை பருவத்திலே சரீரத்தை எடுத்து அந்த இன்னல் பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய நிலைகளைத்தான் அந்த ஐந்திரி நந்தினி என்ற நிலையை இந்த உடலை கோயிலாக்கி இந்த உணர்வை கிரிவலமாக்கி தான் எடுத்துக்கொண்ட சுவாசத்தின் தன்மை கொண்டு நந்திரினே அந்த சக்தியின் சுரூபத்தை அது பாடல் ஆடலுடன் வெகு துரிதமான நிலைகள் பாடி அந்த உணர்வின் அலைகள் எல்லா மக்களுடைய நிலைகளும் உயிர கடவுளா எண்ணி அந்த உணர்வை அவர்கள் அறியாம ஆட்சி படைக்கும் அந்த விஷத்தன்மையான நிலைகளை நீக்குவதற்கு செய்த நிலைகள் தான். இதை போன்றுதான் நமது நண்பர்களுடைய நிலைகளையும் ஆசபாசத்தோடு இருக்கப்படும் போது அந்த பாசத்துக்குள் அவர் தெரியாத நிலைகளில் அவர் சில நிலைகளில் தவறுகளை அவர் அறியாமலேயே தவறுகள் செய்ய வைத்து விடுகிறது. அவர்கள் தவறு செய்யவில்லை. அந்த தவறு இல்லாத நிலைகளே பல உணர்வுகள் பல குடும்பங்களில் எத்தனையோ விண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒரு சொல்லின் தொடர்கள் வாழ்ந்துருச்சுன்னா அதை பின்தொடர்ந்து முடியாத நிலைகள் அவசப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்கள் எல்லாம் மீள வேண்டும் என்றுதான் இந்த கோரமா மகரிஷியுடைய இந்த அருசக்தியுடைய நிலைகள் எடுத்து அவர் எந்த அலையும் தன்மை கொண்டு எல்லோரும் பெற வேண்டும் என்று ஆதி சங்கருடைய தத்துவத்தை இந்த 2000 ஆண்டுகளுக்குள் அவர் இந்தியா முழுவதற்கும் பரப்பி சென்று அந்த அளவின் தன்மையை சுலப நிலைகள் கிடைக்கச் செய்வதற்குத்தான் எண்ணத்தை தூண்டி அந்த தூண்டலினுடைய நிலையை கொண்டு நினைவுபடுத்தி அந்த உணர்வின் தன்மை கொண்டு ஒவ்வொரு உடம்பையும் அந்த மகரிஷியின் அறுவடை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் அந்த உணர்ச்சியில் தட்டி எழுப்பக்கூடிய நிலைகளுக்கும் அந்த எண்ணங்கள் செயல்படுத்துவதற்கும் செய்வது. ஆக அதை நம்ம குற்றமா எடுத்துக்கிறதே கூட நாம் மனதில் எண்ணி ஒவ்வொருவரும் அந்த இன்பமான நிலைகள் அந்த மகிழ்ச்சியின் அறிவுகள் எப்படி இருந்தாலும் ஒருத்தர் நாம் திட்டும்போது எவ்வளவு வேகமா நம்ம திட்டுக்கொள்றோம். நாம சாதாரண பக்தி நிலைகளை நாம் எடுத்தாலும் கூட நாம் அந்த பக்திக்கு இடம் கொடுப்பதில்லை. ஆனால் பயத்தின் நிலையில் வரப்பும்போது அதிகமாக எடுக்கின்றோம். ஒருத்தர் கோபம் வந்துருச்சுன்னா ஆத்திர உணர்வுடன் எடுக்கின்றோம். ஆக அந்த உணர்வின் தன்மையை அது எடுக்கப்படும் போது அந்த மகிழ்ச்சியின் அருசக்தி அங்கே கிடைக்கின்றது. அவர் அறியாமல் இருக்கும் முன்னாடி எந்த நிலைகள் ஒரு உடல்கள் இருந்து செயல்பட்டாலும் அது நீங்கும். இதை போன்றுதான் நேற்று அனைத்து மெம்பர்களுக்கும் நாம் ஒவ்வொரு நிலைகளிலும் அவர்கள் வாழ்க்கையுள்ள நிலைகள் நாம் 20 வருஷத்திலிருந்து இன்று வரையிலும் நாம் பழகி உபதேசங்கள் ஒவ்வொரு நிலைகளையும் கொடுத்து ஒவ்வொரு உயிரின் கடவுளா மதித்து அவர்களுடைய உடலுடைய நிலைகள் ஆலயமாக மதித்து நாம் இரவும் பகுதியில் நம்ம குருநாதர் கொடுத்த அறிவுரைகளிலே செயல்படுத்தி வரப்போம் போது அப்படி செயல்படுத்தினாலும் இன்று உலக வாழ்க்கையோடு நாம் இருக்கப்படும் போது அந்த சிக்கலான நிலைகள் அதை செயல்படுத்தி அவர் மீள விடாத நிலைகளை தடுத்துக் கொண்டிருக்கும் அந்த ஆற்றலின் சக்தியை நீட்டுவதற்குத்தான் அந்த நிலையை செய்தது. ஆக நம்ம இது பழைய மெம்பர்களுக்கெல்லாம் தெரியும். நாம அடிக்கடி நாம ஏதாவது வந்திருந்தா அது ஏதாவது நம்ம அந்த நிலையை செய்யுங்கிற போது அந்த இது சின்ன சரி இதோட நம்ம கஷ்டம் இருந்துச்சு அப்படிங்கிற நிலையில அவங்க எண்ணுவாங்க. அவங்க இந்த மாதிரி வேகமா பேசுறோம் அப்படின்னு சொன்னா சரி நம்ம கஷ்டம் இருந்துச்சுன்னு அவங்க எண்ணுவாங்க. புதுசா வர்றவங்களுக்கு அவங்க அறியாம அப்படின்னு நினைச்சோம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு குறை கூடுறாங்கன்னு அவங்க நினைச்சிருவாங்க. நாம் உள்ளத்தாலே யாரையுமே தெய்வமாக மதிக்கின்றோம். யாரையுமே மனிதன் என்ற நிலையில் கொண்டு அவர்கள் எந்த துன்பப்பட்டு எந்த இன்னல்கள் படுகின்றார்களோ அந்த இன்னல் இருந்து மீள வேண்டும் என்றுதான் நான் இந்த ஜனமே எடுத்தோம். இந்த யுவகாலங்களிலே அது நல்ல அளவுகளை பரப்பி அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றுதான். இப்ப நம்ம பக்கத்து சகோதரனுடைய நிலைகள் அவங்க நேற்று கிருஷ்ணா நேற்று எல்லாத்துக்கும் நம்ம மெம்பர் அத்தனை பேருக்குமே தான் எல்லாருடைய நிலைகளையும் அவர் அறியாம ஆட்சிப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய இன்னலிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று அவருடைய அறிவொழிகள்தான் ஆதிசங்கரர் அந்த நிலைகளிலே
ஒவ்வொரு ஜெயின மதத்தின் இடத்திலையும், அன்னைக்கு யாகம் செய்கிற இடத்திலையும், மற்ற புத்த மத இடத்திலையும் அவர் பல இன்னல்கள்பட்டு அவருடைய தயான கோலமா மகிழ்ச்சி இந்த உடலை புகுந்த பின் அந்த 35 வயதுக்குள் அவர் பட்ட அவசியோ, அவர் எண்ணில் அடங்காத அவசியங்களை பட்டு அந்த ஆற்றல் மிக்க நிலைகளை செயல்படுத்தி எல்லோருடைய நிலையும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வுகளுடன் செய்துவிட்டார். அப்படி செய்து வந்தாலும் கூட ஆதிசங்கருடைய நிலை என்னாச்சு? நாம் அவர் பிறந்த காலடியுடைய நிலைகள்தான் தெரியும். ஆனால் அவர் இறந்த பிற்பாடு அவர் எங்கே சென்றார், எங்கே மறைந்தார், இத்தனை சாஸ்திரங்கள் எழுதியிருந்தாலும் கூட அவர் சென்ற இடங்கள் தெரியாது. அவர் எப்படி மறைந்தார், எந்த நிலைகளில் மறைந்தார் என்ற நிலை தெரியாது. ஆக அவர் குறுகிய காலத்துக்குள் அந்த உடலில் நின்று பல நிலைகளை செய்தார். இதை போன்றுதான் மும்முடி வரத்திலேயும் இன்று அதே பக்தி நிலையை கொண்ட சில ஆத்மாக்கள் மும்முடிவரம் 40 வருஷம் அன்னாகரம் இல்லாமல் இருந்தார்கள் என்றால், இதை போன்றுதான் தன் பக்தியின் நிலையை தான் எடுத்துக்கொண்ட உண்மையான நிலையின் தத்துவத்தை உணர்ந்த பின் பல சரீரங்களை எடுத்து அதன் வழியில்தான் மும்முடிவரம் பாலகேஸ்வரர் ஒன்று மரியாத அந்த இளமையின் பருவத்து உடலிலே சேர்ந்து அந்த பல ஆற்றல் மிக்க நிலைகள் எடுத்து அந்த உடலான உயிராத்மாவுக்கு மோட்சத்தை கொடுத்து அந்த குடும்பத்தினுடைய நிலைகளை செயல்படுத்தி செய்து தனக்குள் மனதை அடக்கி தன் உயிரை ஒளியா மாற்றி சென்றார். ஏனென்றால் இதை அறிவதற்காக நான் அந்த இது மும்முடி இடமும் பல 3 வருஷம் 4 வருஷம் அங்கே போயிருந்து எல்லாரும் வாக்காளங்கள் எல்லாம் அங்கு அறுக்கா வேண்டி தனித்து அவருடன் தொடர்ந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட மொழியின் தன்மையும் அதுக்குண்டான நிலையும் தெரிந்து கொண்டு வந்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் கூட அவருடைய நேரத்தில் அது சில உண்மையுடைய நிலைகள் அங்கு வெளிப்படுத்தியதாக சொல்லவில்லை. ஏனென்றால் ஒரு ஞானியுடைய நிலைகளை நாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் இதெல்லாம் நாம் சாதாரண நிலைகள் இருக்கிறோம். நாம் சாதாரண நிலைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நாம பண வசதி இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு வசதி இருந்தாலும் மனம் தொடங்கிவிட்டால் நாம நரகத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சிறு சிக்கல் இருந்து நாம் விடுபடுவதற்கு இல்லாதபடி நம்முடைய சிந்தனையின் நிலையிலிருந்து நாம் மீள முடியாத நிலைகள் இருக்கிறோம். இதை போன்ற நிலைகள் எல்லாம் நாம் எடுத்து அந்த மகிழ்ச்சி அறிவுடைய சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்துவதற்குத்தான் அந்த ஜெகத்திலும் தவிர சாதாரண நேர காலங்களிலே நான் என்னுடைய நிலைக்கு இருக்கும் போது வேறு நிலை. ஆனால் அவருடைய மகிழ்ச்சி அறிவை உறப்புக்கும் போது எல்லோரும் அந்த நிலையை தொடர்ச்சி செய்வதற்கு தவன் இந்த சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்துவதை தவிர எனக்கு ஆய்ந்துள்ள ஒருவரை பழித்து பேசுவதற்கோ அவர்கள் வெளியிட்டு பேசணும். நான் பாசத்தை செலுத்தும் போது அந்த பாசத்தை நிலவை கொண்டு எனக்கு மலர் கடந்த பாசம் இருக்கு. அந்த பாசத்தை நிலவை கொண்டுதான் அவர் ஒவ்வொருத்தரும் இந்த சிரிக்க முகத்துடன் இருந்தால்தான் எனக்கு அதில் சக்தி என்று தலைமுறையை நாம் சொல்லியிருக்கின்றேன். யாரையும் குறை கூட்டியோ அவர்கள் செய்கின்ற நிலைகளோ செயல்படுத்துவதற்காக ஆகிவிட்டால் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் கோயிலா வணங்குறதெல்லாம் நாம் ஜெபம் பண்ணுவது எல்லாமே ஒவ்வொரு மனிதனுடைய வீடுத்தான். அவர் நல்லவராக இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவங்க தவறு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதில்லை, தவறு செய்வதும் இல்லை. ஆனால் மற்ற உணர்வுகள் நாம் முந்தி சொன்ன மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் முந்தி சாப நிலையால் இப்ப நாம் தவறு செய்யவில்லை, முந்தி சாப நிலையால பல முறைகள் உண்டு. அதாவது ஆஸ்மா நோய் போல உண்டு, கேன்சர் உண்டு, சரணோய் உண்டு. நம்ம அறியாமல் ஒரு நல்ல விஷயம் என்றால் திடீர் என்று நமக்குள் எண்ணங்கள் ஊடுருவி நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைச்சால் இன்னைக்கு மகிழ்ச்சியா நினைச்சா அப்புறம் அடுத்த நிமிஷம் அது குறைக்கும். இந்த மாதிரி தவறு இல்லாமலேயே துன்புறுத்தி கொண்டிருக்கும். இது நிறைய குடும்பங்களில் பார்க்கலாம். இன்னைக்கு சாதாரணமா நம்ம இன்ஜினியர் எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய ஏழ்மையான நிலையும் நல்ல குணங்களுடைய நிலைகளும் அது பண்புடைய நிலைகள் இருந்தாலும் அது முன்னாடி ஒரு காலத்தில் இவர்கள் அறியாத நிலைகள்ல ஒரு குடும்பம் 2 தலைமுறைக்குள்ளதே இல்லை, ஒரு தலைமுறைக்கு முன்னாடி இவங்களுக்கு தெரிந்த சில நிலைகள், அந்த நிலைகள் இருந்தவருடைய நிலைகள் இது பாசத்தினால வந்தது. அது வெறுப்பினாலேயோ சாபத்தினால வந்ததல்ல, இது பாசத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட உணர்வுகள், அவள் செய்து கொண்ட அந்த ஆவேச அலைகள். அது தொடர்ந்து இப்போ இவருடைய உடல்ல இருந்து அந்த பக்தியின் தன்மை வரும்போது அந்த பாசத்தின் நிலைகளிலேயே நாம் ஏதாவது ஒரு நல்லது எண்ணினால் அந்த நேரத்தில் அந்த அலைகள் வந்து நம்மை ஒரு தொழிலுக்கு போக விடாமல் செயல்படுத்துகின்றது. இது மறைமுகமான நிலைகளில் அந்த உணர்வின் தன்மையை அந்த பாசத்தினாலே நான் குடும்பம் இறந்து போயிட்டேன்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு அந்த இந்த மாதிரி வம்சவழியினுடைய நிலைகள் இந்த உணர்வுகள் தான் வழி தொடர்ந்து இந்த உடல்களிலிருந்து அந்த நிறைய செய்கின்றது. ஆக அவர் தவறா செய்யவில்லை, அது இந்த நிலைகளில் அல்ல.
சாபத்தினால் செய்யக்கூடிய உணர்வு ஆதிகள் வேறு. இது மனிதனுக்குள் மனிதன் ஊடுருவி செயல்படுத்துறது. இது போன்ற நிலைகள் எத்தனையோ ரூபங்களிலே நாம பண்பை செலுத்தினாலும் அந்த பண்பின் நிலைகளிலே இது செயல்படுகின்றது. நாம இன்றைய நிலைகள் கொண்டு நாம் நம்முடைய மனிதனாம் பிறக்கிறது ரொம்ப அபூர்வம். நமக்கும் என்று எத்தனையோ செயல்கள் செயல்படுத்தி விடுகின்றது. நாம இப்ப இங்கே எதை செய்தாலும் கூட இப்ப நாம நண்பர்கள் தவிடிய கேட்கின்றோம். ஒருத்தர் என்ன செய்கிறார், என்னை பார்த்த உடனே தூள் துப்புறாருங்கிறார். ஒட்டாமை எண்ணி வந்தாலும் அது எடுக்கூடாத நிலைகளை தரப்படுத்தும். ஏனென்றால் தவறு இன்றைக்கு உணர்வுடைய நிலைகள் இவ்வாறே வந்திருக்கின்றது. நாம் இத்தனை இதுகளில் செல்லுகின்றோம். இருந்தாலும் அந்த உணர்வின் இயக்கங்கள் நம்மை அறியாமலே இயக்குகின்றது. ஆக நாம் சாமி இவ்வளவு தூரம் நாம் சொல்றாரே அப்படிங்கிற நிலையில் நாம் பக்தியின் விசுவாசம் கொண்டாலும் அந்த விசுவாசத்தினுடைய தன்மைகள் நீங்க வளர வேண்டும். உங்க இடத்துல நான் மகிழ்ச்சியை தான் எதிர்பார்க்கின்றேனே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கோணி உங்ககிட்ட நான் பார்க்கிறதுக்காக நான் இதை செய்யவில்லை. ஆக பல இன்னல்கள் நாம் பற்றோம், அந்த மகிழ்ச்சியின் அருள்களை பெற்றோம். அதுக்குத்தான் சொன்னேன், ஒவ்வொரு புலியினுடைய நிலைகள் பல ஆற்றலான சக்திகளை கொடுத்தாலும் காட்டுக்குள் நின்று நீ என்னை துன்புறச் செய்து இந்த உணர்வின் எண்ணங்கள் மற்ற மிருகங்கள் பக்கம் அது சாடும்போது அதனுடைய நிலைகள் என்னவாகின்றது, அதனுடைய உணர்வின் தன்மையை நமக்குள் இருக்கக்கூடிய சக்தியை அது கொண்டு அதை துன்புறுத்தி அதை செயல்படுத்தக்கூடாது என்று. அதை போன்றுதான் இப்பொழுது ஒருவருடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு துன்பம் ஊட்டுது. அப்ப துன்பம் ஊட்டுது இன்னொரு ஆத்மா என்பது போது அதை நாம கடுமையான நிலைகள் கொண்டு நாம வாக்கான அதிகமான எண்ண அலைகளை பாய்ச்சினால் ஆனால் இதைப்பை அதை அடக்கும். ஆனால் அவர் உடல்ல இருக்கக்கூடிய நல்ல குணங்களை அதை மாற்றிவிடும். அந்த மாதிரி ஏனையும் தொல்லைகள் உண்டு. ஆக அதற்காக அந்த மெய்ஞானியுடைய அருள்வழியை உங்களுக்குள் எண்ணத்துக்குள் எண்ண செய்து அது சுவாசிக்க செய்து இந்த உணர்வின் ஆற்றலை பதுக்க செய்வதற்குத்தான் இதை செய்கின்றோம். யாருமே இதுகளெல்லாம் மற்றவர்கள் பேசுவது போன்று நாம ஜோசியும் சொல்லி சாமியாரா வந்து மற்றவர்களுடைய புகழ் தேடுவதற்காக வரவில்லை. நாம் ஒவ்வொருத்தருடைய நிலைகளையும் மகிழ்ச்சியான எண்ணங்கள் எப்பொழுது வெளியிடுகிறோ அந்த மகிழ்ச்சியான எண்ணத்தில்தான் எனக்கு நான் எடுத்துக்கொண்ட சக்தியின் தன்மை நான் அதை பார்க்க முடியுமே தவிர அதன் வரையிலும் என்னை திட்டினாலும் திட்டுவதை நான் திட்டுவதாக என்பதில்லை. ஆக அந்த உணர்வின் தன்மையை அங்கு மெய்வெளியுடைய நிலைகளை மகிழ்ச்சிக்கானதுதான் என்னுடைய வழி. ஆக யாருடைய நிலைகளையும் புண்படுத்தும் நிலைகளுக்கு விடமாட்டேன். ஆக அந்த புண்படும் நிலைகளுக்கும் விடமாட்டேன். ஆக நான் அதற்காக வேண்டி அந்த உடல் இருக்கக்கூடிய உயிரின் தன்மையை பிரார்த்திப்பேன். ஆக அங்க உடலின் நிலைகளை அங்க மகிழ்ச்சி நிலைகளுக்கு வர வேண்டும்.